ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நம்ம பீகாக் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இப்போ நம்ம லோட்டஸ் ஒன்று செய்ய போகிறோங்க. நம்ம பீகாக் வந்து சென்டர் கிளிப்பில் செஞ்சோம், ஆனால் வந்து இது அலிகேட்டர் கிளிப்பில் செய்ய போகிறோங்க. 5.5 சென்டிமீட்டர் அளவில் தான் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் லோட்டஸ் வரைஞ்சேன், அது ரொம்ப பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 5.5 சென்டிமீட்டர் அலிகேட்டர் கிளிப்பை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் லோட்டஸ் வரைஞ்சி நான் இப்போ மேக் பண்ண போகிறேங்க. இதுக்கு வந்து ஜர்தோஷியும் அப்புறம் வந்து தின் ட்ராப்பில் வந்து தின் டைப்பில் இருக்கிற அதுவும், அதுக்கப்புறம் வந்து சம்கி, இது 3 தாங்க தேவைப்படும். இந்த லோட்டஸோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கடைசி இதோட ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். சேம் ஆஸ் யூஷுவல் பீகாக் எப்படி நம்ம ஜர்தோஷி ஒட்டினோமோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஜர்தோஷி ஒட்டிக்கணுங்க. எப்போதுமே B7000 க்ளூவை வந்து இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுங்க. நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஃபுல்லாக காலியாகிற வரைக்குமே நான் யூஸ் பண்ணுவேங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அளவெடுத்து கட் பண்ணி ஒட்டுறேன் பார்த்திங்களா, இதே மாதிரி ஃபஸ்ட்டு க்ளூ போட முன்னாடி அளவெடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டும் போது கரெக்டாக இருக்கும். ஒரு ஷார்ப்பான எட்ஜிங்கில் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணால் நீட் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்குங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எல்லாருக்குமே கரெக்டாக வரும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண தாங்க வரும். அண்ட் நம்ம செஞ்ச ப்ராடக்ட்லேயே நமக்கு வந்து ஆர்டர் வரும்னா கண்டிப்பாக வராது. நம்ம வெயிட் பண்ணி நம்ம பொறுமையாக இருந்து தான் ஒவ்வொரு ஆர்டரையும் நம்ம வாங்கணும். மிடில் போர்ஷன் வந்து நம்ம தின் ட்ராப்பை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் பீகாக்கு ஸ்டிக் பண்ணணும் அதே மாதிரி 1 by 1 தாங்க வச்சு ஸ்டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ண முடியாது. ஏன்னா இது 3D எஃபெக்டில் இருக்கிறதுனால நம்ம அந்த ஸ்டோன் மேலே கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு B7000 க்ளூ வந்து நூல் மாதிரி வருதுக்கா, அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம நிப்பை வந்து நம்ம அப்பப்போ நம்ம தொடச்சிக்கணுங்க. அதில் வந்து க்ளூ இருந்தாலுமே அது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் க்ளூ போட்டுட்டு எடுக்கும்போது நல்லா அப்படி ஒரு சுற்றி விட்டுட்டு எடுத்திங்கன்னா அப்போயுமே வந்து க்ளூ வந்து அப்படி ஸ்ட்ரிங் மாதிரி வராது. ஆனால் பீகாக் கூட நான் ஈஸியாக செஞ்சுட்டேங்க. லோட்டஸ் தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஸ்டோன் ஒட்டுறது வந்து பெருசாக கஷ்டமாக தெரியல. அடுத்து சமுக்கி ஒட்டும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்ன ஷீட்டுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இது வந்து OHP ஷீட்டுங்க. OHP ஷீட்டில் இந்த மாதிரி கீழே ஒரு கார்பன் இல்லைங்க, ட்ரேஸ் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த ட்ரேஸிங்கில் நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த OHP வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாங்க. நிறைய பேர் இந்த ஷீட்லேயே வரைஞ்சி டிசைன் பண்ணுறாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னால் வாங்கி செய்கிற அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குங்க. ஆனால் யாராவது செஞ்சு கொடுத்தா நான் சேல் பண்ணுவேன், நான் ரீசேல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பாக எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ரீசேலிங் வந்து ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் ஆர்டர் எடுத்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆர்டரை மேக் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு தேவையான மார்ஜினை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மார்ஜினை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு சொல்லிக்கலாம். அவ்வளோதாங்க, டிசைன் மேக் பண்ணியாச்சு. இதை நம்ம கரெக்டாக கட் பண்ணி நம்ம அலிகேட்டர் கிளிப்பை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா சூப்பரான லோட்டஸ் ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த கிளிப்புக்கு நம்ம என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து இந்த கிளிப்புக்கு 100 ருபீஸ் வாங்கினேங்க. ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் நான் 100 ருபீஸ் வாங்கினேன். இந்த கிளிப்புக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நியூ வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.